ஐயப்பனுக்காக, அந்த அநாத ரட்சகனுக்காக, ஆபத்து பாந்தவனுக்காக, வில்லாளி வீரனுக்காக, வீர மணிகண்டனுக்காக, அன்னதான பிரபுவுக்காக நீங்கள் சாப்பாடுக்கு நீங்கள் பணம் கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்பை தவிர எதுவுமே நீங்கள் பார்க்க முடியாது. இன்றைக்கும் வந்து எம்ஏஎம் ராமசாமி வந்து தவறான தொழில், அந்த குதிரை பந்தயம்லாம் வச்சுருந்தார், நான் மறுக்கலை. அவரை மாதிரி ஒரு சோல் நீங்கள் பார்க்க முடியாது. அவன் கூட இருந்தவங்களாம் இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் வச்சுருக்காங்க, கூட இருந்தவங்களாம் பெரும் பணக்காரர்கள். அவருடைய லைஃப் ஸ்டைலில் சில தவறுகள் தப்புகள் இருந்திருக்கலாம், ஆனால் அவரை விட மிக சிறந்த ஒரு ஐயப்பன் கோயில் பக்தர் இருக்காங்களாம் கிடையாது. இந்த ஐயப்பன் சிலை யார் பண்ணது? மதுரை பிடிஆர் ஃபேமிலி தானே. நீங்கள் அவருடைய அந்த பிடிஆருடைய 3வது ஜென்ரேஷன் யார்? அந்த பையனும் வந்து இன்றைக்கி ஒரு தமிழ்நாடு அமைச்சர் தானே. அவர் நல்லவரா கெட்டவரா, பணம் சம்பாதிக்கலையா, அந்த கட்சி ஜெயிக்குமா ஜெயிக்கலையாலாம் தெரியாது. ஜெயித்து அவர் எந்த இடத்துல இருக்கார்? நீங்கள் கொஞ்சம் இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி பாருங்கள். நான் இருந்திருக்கேன் அந்த ஐயப்பன் கோயிலுக்கு வந்து 2 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கேன் சென்னை ராஜாநகரத்தில். கடும் குளிரிலும் கடும் மழையிலும் கடும் வெயிலையும் வந்து அங்கே போகிறத நிறுத்தலை. கடவுள் நம்பிக்கை இல்லாத காலத்தில் கூட, பள்ளி பருவத்தில் நான் எம்ஏஎம் ராமசாமி ரெகுலராக பார்ப்பேன். அவங்க மனைவி சிகப்பியாச்சும் ரெகுலராக பார்ப்பேன். ரொம்ப ஆத்மார்த்தமாக அங்கே இருக்கக்கூடிய பிராமணர்கள் வந்து பூஜை பண்ணுவாங்க. எப்படி ஐயப்பன் கோயிலில் பண்ணுவாங்களோ அதே போல். ஸோ பணம் இருக்கிற எல்லாருக்குமே சொல்கிறேன், நீங்கள் தமிழ்நாட்டில் சில விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையை மாற்றி போடக்கூடிய, புரட்டி போடக்கூடிய ஒரு நிகழ்வுகள்லாம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால், நான் சொல்லப்போகின்ற சில பேருண்மைகளை உள்ளடக்கிய கோயில்களுக்கு பிரயாணப்படுங்கள். ஸோ 3 கோயில் நான் இன்சிஸ்ட் பண்ணுறேன். 1 திருப்பந்துருத்தி, 2 பழனிமலை, 3வது வந்து காளிமலை, 10 காணியில் உள்ள ஐயப்பன் கோயில். இது 3த்தையும் ஞாபகத்தை வச்சுங்க. இந்த சீரியஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் தொடரும். இதெல்லாம் நான் ஆத்மார்த்தமாக சொல்கிறேன். அடி வயிற்றுலேருந்து பேருண்மைகளை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்.